ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து வெறுமனே 0 ஃபாலோவர்ஸ் தான் அவன்ட்ட இருக்கு. பட் ஆனா, அவன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வந்து மாசம் ரூ. 30,000 வரைக்கும் அவன் வந்து சம்பாதிக்கிறான். அது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிய நீங்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வணக்கம் நண்பர்களே! வெல்கம் பேக் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இந்த வீடியோவ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகிலன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 23 இயர்ஸ் ஓல்ட். அவர் வந்து தமிழ்நாடுல தான் இருக்காரு. அவருக்கு பெருசா ஃபாலோவர்ஸ்லாம் எங்கேயுமே இல்ல. ஸோ அவர் வந்து என்ன டிசைட் பண்றாருன்னா, அவர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் டிசைட் பண்றாரு. அவரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கணும் அப்படின்றதுனால, அவர் வந்து YouTubeல வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் நெறைய வ்ளாக்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி படிக்க ஸ்டார்ட் பண்றாரு. அவர் படிச்சதுலேருந்து அவர் என்ன கத்துக்கிறாருன்னா, அவர் வந்து இந்த மாரி அவரோட ப்ராடக்ட்ட வந்து அவர் லிங்க்க கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வாங்குனாங்கன்னா, அவருக்கு வந்து சம் பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத அவர் வந்து கத்துக்கிறாரு. ஒரு நீஷ வந்து சூஸ் பண்றாரு. லைக் இப்ப வந்து அவர் என்ன சூஸ் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, டெக் கேட்ஜெட்ஸ் தான் வந்து சூஸ் பண்றாரு. டெக் கேட்ஜெட்ஸ்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஸ்மார்ட் வாட்சஸ், வயர்லெஸ் இயர்பட்ஸ், அப்புறம் போர்ட்டபிள் சார்ஜர்ஸ். ஸோ இந்த மாரிலாம் வந்து விக்கிறது. ஸோ அந்த நீச்ச சூஸ் பண்ணி அவர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னா, மக்கள் வந்து எந்த மாரியான வந்து ப்ராடக்ட்ட வந்து தேடுறாங்க, மக்கள் வந்து எந்த மாரியான ப்ராடக்ட்ட வந்து விரும்புறாங்க, அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றாரு. ஃபோக்கஸ் பண்ணி அதுல வந்து சில ப்ராடக்ட்ட வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. தென் வந்து அவர் ஒரு ப்ளாகர் பிளாட்ஃபார்ம்ல வந்து அவர் வந்து சைன் அப் பண்ணி, அதுல வந்து ப்ளாக் எழுத ஸ்டார்ட் பண்றாரு. அது வந்து ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதுல வந்து ஸ்டார்ட் பண்றாரு. நெறைய ஹெல்ப்ஃபுல்லான போஸ்ட் வந்து எழுதுறாரு. லைக் வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து 2000க்கு கீழ என்னென்னலாம் பெஸ்ட்டா இருக்கு. தென் வந்து போர்ட்டபிள் சார்ஜர்ஸ் வந்து டிராவலுக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த blogger.comல வந்து எழுதுறாரு. தனியா அஃபிலியேட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணாம, அவர் நேச்சுரலா வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க்க வந்து அந்த பிளாகர்ல வந்து அவர் பேஸ்ட் பண்றாரு. அவரோட பிளாக் போஸ்ட்ட வந்து நெறைய இடத்துல ஷேர் பண்றாரு. லைக் டெக் ஃபோரம்ஸ்ல ஷேர் பண்றாரு. குவேரா ஆன்சர்ஸ்ல ஷேர் பண்றாரு. தென் வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்றாரு. அவர் ஜஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து உதவியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் ஷேர் பண்றாரு. சும்மா ஸ்பாம் பண்றதுக்காக அவர் வந்து ஷேர் பண்ணல. அவரோட லிங்க்க பார்த்தோனயும் ஸ்லோவா வந்து விசிட்டர்ஸ் வந்து கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ கிளிக் பண்ணி அவரோட ப்ராடக்ட்ட வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 13 to 14 சேல்ஸ் பெர் டே வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. அதே மாரி அவருக்கு வந்து மந்த்லி வந்து 400 சேல்ஸ் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு சேலுக்கு வந்து ₹75 அவருக்கு வந்து கமிஷனா கிடைக்குது. ஸோ மந்த்லி அவர் வந்து ₹30,000 வந்து அவர் ஏர்ன் பண்ற ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து மணி மேக் பண்றதுக்கு வந்து பெருசா ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு டாபிக்க வந்து நீங்க கரெக்ட்டான உங்களுக்கு புடிச்ச டாபிக்கா சூஸ் பண்ணணும். அதே மாரி ஹெல்ப்ஃபுல்லான கன்டென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதே மாரி அத வந்து கரெக்ட்டான பிளேஸஸ்ல வந்து அத வந்து ஷேர் பண்ணணும். ஸோ சின்ன சின்ன சேல்ஸ் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்கமா வந்து மாறிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.